வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இருப்பில் இறப்பும் இறப்பில் இருப்பும் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணால் ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். உமா தவித்தாள். அவளால் உட்காரவும் முடியவில்லை, எழுந்து நடக்கவும் முடியவில்லை. இதுதான் பிரசவ வலியின் ஆரம்ப நிலையா? அச்சமயத்தில் ஹாலுக்கு வந்த அவளது தாய் கல்யாணி அவளை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். என்னம்மா, என்ன செய்யறது? வலி ஆரம்பிச்சுடுதா? என்னவோ பண்றதுமா, இது ராத்திரி வேளை. எதுவா இருந்தாலும் பொழுது விடிஞ்சு பார்த்துக்கலாம். இது வெறும் ஃபால்ஸ் பெயினா கூட இருக்கலாம். பொழுது விடியறதாவது? இது தலைச்சன் பிரசவம், முன்னாடியே போறது நல்லது. பாதி ராத்திரியிலேயே வலி அதிகமானா நான் என்னடி செய்வேன்? அங்கே ஸ்விட்ச் போர்டில் இருந்த காலிங் பெல் ஸ்விட்சை அழுத்தினாள். மாடியில் இருந்து அவள் கணவர் சபேசனும் பிள்ளை ஆனந்தும் பரபரப்புடன் இறங்கி வந்தார்கள். ஆனந்த், உமாவுக்கு வலி எடுத்திருக்கு. ஷெட்டில் இருந்து காரை எடு, நான் நர்சிங் ஹோமுக்கு முன்னாடியே ஃபோன் பண்றேன். கல்யாணி பரபரப்புடன் போனை நெருங்கினாள். சபேசன் உமாவின் அருகில் சென்று அவளது கரத்தை எடுத்து பரிவுடன் தடவினார். கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். அப்பா. அவள் தந்தையின் முகத்தை தயக்கத்துடன் பார்த்தாள். அவர் புரிந்து கொண்டார். புரிஞ்சுதும்மா, நானே உங்க வீட்டுக்கு ஃபோன் செய்யறேன். அதற்குள் நர்சிங் ஹோமுக்கு ஃபோன் செய்துவிட்டு வந்த கல்யாணி அவர் சொன்னதை கேட்டுவிட்டாள். உங்க பொண்ணு என்ன சொல்றா? அவன் ஒன்றும் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். சம்மந்திக்கு தெரிவிக்க வேண்டாமா? ரொம்ப அவசியந்தா, அவள் வெறுப்புடன் கூறினாள். அம்மா, உமா ஆத்திரத்துடன் கத்தினாள். கல்யாணி, இது நம்ம கடமை. உமாவின் குழந்தையானாலும் அவர்களுக்குத்தான் சொந்தம். பிறக்க போறது அவர்களுடைய வம்ச விளக்கு. ஆனந்தன் காரை போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். அப்பா, நீங்க உங்க சம்மந்திக்கு ஃபோன் செய்துட்டு வாங்க. நானும் அம்மாவும் உமாவை காரில் உட்கார்த்தி வைக்கிறோம். காரில் உட்கார்ந்திருந்த உமா தந்தையின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். சபேசன் வாசலுக்கு வந்ததும் அங்கே நின்ற வாட்ச்மேனிடம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு காரில் ஏறி உமாவின் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஆனந்த் ஏற்கனவே டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருந்தான். கார் புறப்பட்டதும் உமா தந்தையின் முகத்தை பார்த்தாள். அப்பா, உங்க மாமியார் தான் ஃபோனை எடுத்தாள். உடனே புறப்பட்டு வருவதாக சொன்னாள். அப்படின்னா இவர் கதி? உங்க மாமனாரை வச்சுட்டு தாமா வரா. அவளே டிரைவ் செய்துண்டு கார்ல வராம்மா. ஆனந்த் நக்கலாக கூறினான். ஆமாம்மா, அந்த வீட்டில் யாரும் இல்லாம உன் புருஷன் மோகனை தனியா விட்டுட்டு வந்தாலும் கவலை இல்லை. அங்க இருக்கிற எத்தனையோ அசையாத பொருள்கள் மாதிரி இவனும் அசையாம கட்டில கிடப்பான். நீதான் இன்னும் அவர்னு துடிக்கிற. அதுன்னு சொன்னாத்தானே பொருந்தும். ஷட்டப் ஆனந்த், அம்மாவும் பிள்ளையுமா அவளை மாத்தி மாத்தி சித்திரவதை செய்கிறீங்களே. அவரது தோளில் தலையை சாய்த்து கொண்டு குரலை விட்டு அழுத உமாவை அவர் முதுகை தடவி சமாதானம் செய்தார். உமாவும் மோகனும் நல்ல விதமாகத்தான் திருமணம் செய்து கொண்டனர். மிகவும் விமர்சையாக அமர்க்களமாகத்தான் அவர்களுடைய திருமணம் நடந்தது. 6 மாதங்கள் எந்த விதமான கருத்து வேறுபாடோ கசப்பான சம்பவங்களோ இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த 6 மாதங்களுக்குள் எல்லா இன்பங்களையும் அனுபவித்துக்கொள். அதற்கு பிறகு உனக்கு எதுவுமே கிடையாது என்று கடவுள் கூறாமல் கூறிவிட்டார். ஆம், அவள் விதியை மிகவும் குரூரமாக அவர் அமைத்திருந்தார். உமாவுக்கு நாட்கள் தள்ளியது. மகிழ்ச்சியில் திளைத்த மோகன் ஆபீஸில் இருந்து வரும்போது ஸ்வீட்டுடன் வருவதாகவும் வெளியில் எங்காவது இருவரும் போகலாம் என்று மனைவிக்கு பெரிய புரோகிராம் ஒன்றை சொல்லிவிட்டு ஸ்கூட்டரில் ஆபீஸுக்கு புறப்பட்டான். உமாவிடம் பேசிய அந்த வார்த்தைகள்தான் அவன் மனைவியிடம் பேசிய கடைசி வார்த்தைகளாக நின்றது. மோகன் ஆபீஸிற்கு போய் சேரவில்லை. லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் தலையில் பெரிய காயம் பட்டு தன் நினைவை இழந்தான். அப்பொழுது இழந்த நினைவு இன்னும் அவனுக்கு திரும்பவில்லை. கோமா ஸ்டேஜில் அவன் கிடந்தான்.
நர்சிங் ஹோமில் அவனுடைய தலை காயத்தை மட்டும் குணப்படுத்தி அனுப்பினார்கள். இருதரப்பு பெற்றோர்களும் ஒரு மனதாக முடிவை எடுத்தனர். உமாவுக்கு கருக்கலைப்பு செய்து விடுவது என்றும், விவாகரத்து பெற்று அவள் விரும்பும்போது மறுபடியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும் உமாவின் மாமனார் ராமநாதனே கூறிவிட்டார். ஆனால் உமா பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். கணவன் நினைவில்லாது கிடக்கும்போது விவாகரத்து செய்வதில் நியாயம் இல்லை என்று வாதாடினாள். குழந்தையை முழுமையாக பெற்று வளர்க்கப் போவதாக உறுதியுடன் கூறினாள். கல்யாணிக்கு மானந்திற்கும் அவளுடைய பிடிவாதம் பிடிக்கவில்லை. சபீசன் அவளுடைய விருப்பத்தின் வழியே நடக்கட்டும் என்று ஒதுங்கிவிட்டார். 10 நாட்களுக்கு முன்தான் பிரசவத்திற்காக பிறந்த வீட்டிற்கு வந்தாள். அதுவரையில் கணவனுக்கு அருகிலேயே இருந்தாள். பாவம், அவளுடைய அர்த்தமற்ற நம்பிக்கையால் சில சமயங்களில் அசட்டுத்தனமாகவே நடந்து கொள்வாள். சலனமற்ற கிடைந்த மோகனின் செவிகளின் அருகில் ரகசியமான குரலில் அவனது பெயரை சொல்லி கூப்பிடுவாள். தன் குழந்தையை பற்றி அவனிடம் பேசுவாள். உதைப்பதை புகார் செய்வது போல கூறுவாள். தன் அசட்டுத்தனத்தை எண்ணி தானே அழுவாள். தெய்வத்தை நிந்திப்பாள். உடனே அவன் இப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, ஆயுளையாவது கொடு என்று கோவிலுக்கு போய் வேண்டிக் கொள்வாள். விடியற்காலையில் உமாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆரோக்கியமாகவும் தேவையான எடையுடனும் அது இருந்தது. உமா கண்களை மூடிக்கொண்டு சிந்தித்தாள். உண்மையில் இந்த குழந்தைக்கு தந்தையின் அரவணைப்பு கிடைக்கப் போவதில்லை. எதிர்காலத்தில் இதையே ஒரு குறையாக கருதி இது தந்தையை வெறுத்தால், அதே காரணத்திற்காக இவளையும் வெறுத்து ஒதுக்கினாள். மாமியார் குரல் கேட்டும் உமா கண்களை திறக்காமல் படுத்திருந்தாள். பாத்தியா உமா, அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கே. இந்த சின்ன முகத்துல அந்த கடங்காரனுடைய நெற்றி மூக்குன்னு அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. உமா சட்டென்று திரும்பி அந்த குழந்தையை உற்று பார்த்தாள். அவளுக்கும் அது உண்மை என்று தோன்றியது. தந்தையின் ஆதரவு, கண்காணிப்பு எதுவுமே இதற்கு கிடைக்கவில்லை என்றாலும் தந்தையின் ஜாடையை தன்னுடையதாக உரிமையுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த குழந்தையை அவளால் வளர்க்க முடியாதா? இந்த சின்ன மோகன் ஒருத்தன் போதாதா அவளுடைய இருண்ட உலகத்தை ஒளி வெள்ளமாக மாற்றிவிட? அவள் புதியதொரு உற்சாகத்துடன் குழந்தையை பார்த்தாள். நர்சிங் ஹோமிலிருந்து பிறந்தகத்திற்கு வந்ததும் அவள் சீக்கிரமே நல்ல நாள் பார்த்து குழந்தையுடன் புகுந்த வீட்டிற்கு வந்துவிட்டாள். ஆனால் கல்யாணி அவளை அனுப்புவதாக இல்லை, எதிர்த்து நின்றாள். இடியை போன்ற செய்தியை அவள் பெண்ணிடம் கூறினாள். குழந்தையை தங்களிடம் கொடுத்தால் தாங்களே வளர்த்து கொள்வதாகவும், உமா தன் வழியே புதிய வாழ்க்கை ஒன்றை அமைத்து கொள்ளலாம் என்று மாமனார் கூறிவிட்டதாக அறிவித்தாள். மா என்று அலறிய உமா தொடர்ந்து பேசினாள். நான் இல்லாத சமயத்தில் நீங்களாக ஒரு ஏற்பாடு செய்தால் அது என்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. நீ நல்ல விதமாக குழந்தையுடன் என்னை அங்கே கொண்டு விட்டால் நான் இங்கேயும் அங்கேயுமாக இருப்பேன். அதுதான் என் வீடு, என் இடம். உன் முகத்தில் கூட இனிமேல் விழிக்க மாட்டேன். பிறந்தகத்து உறவையே உதறிவிடுவேன். அவளுடைய குரலில் இருந்த உறுதி கல்யாணியையே நடுங்க வைத்தது. குழந்தைக்கு தாராளமாக சீர் செய்து உமாவை தானே கூட சென்று புகுந்த வீட்டில் கொண்டு விட்டாள். மோகன் பக்கத்தில் குழந்தையை உமா படுக்க வைத்தாள். உங்க பிள்ளை வந்திருக்காம் பாருங்கோ என்று அவள் கூறியதும் அந்த அறையில் இருந்த சபீசன் தாங்க முடியாத வேதனையுடன் அறையை விட்டு வெளியேறினார். அன்று மட்டுமல்ல, தினமுமே அதை வழக்கமாக கொண்டு விட்டாள். தன் குழந்தையை அவன் பக்கத்தில் மிக நெருக்கமாக விட்டு அவனை பற்றி பெருமையாக உங்க பிள்ளை, உங்க பிள்ளை என்று குறிப்பிட்டு பேசுவாள். அதே மாதிரி பிறர் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாத குழந்தையிடம் அப்பாவை பற்றி உங்கப்பா உங்கப்பா என்று நிறைய பேசுவாள். குழந்தை தீபன் வளர்ந்து விட்டான். அவனுடைய மழலை சொல் அந்த வீட்டின் சோக சூழ்நிலையையே மாற்றிவிட்டது. நடுவில் அடிக்கடி சிரிப்பு ஒலிகளும் கேட்க ஆரம்பித்தது. தீபன் ஒரு நாள் அந்த கேள்வியை உமாவிடம் கேட்டுவிட்டான். அந்த சமயத்தில் அவனுடைய தாத்தா பாட்டியும் அருகில் இருந்தனர். அம்மா, எப்ப பார்த்தாலும் இந்த அப்பா தூங்கிண்டே இருக்காரே, என்ன கண் திறந்து பார்க்க மாட்டாரா?
உமா அவனை வாரி அணைத்து கொண்டு அழுதாள். மாமியார் கண்ணீர் பெருக பூஜை அறைக்கு ஓடிவிட்டாள். மாமனார் விரக்தியுடன் சிரித்தார். உமா, உன் முயற்சிகளை பார்த்து ஆரம்பத்திலேயே நான் நினைச்சேன். இன்னைக்கு இவன் கேட்டுட்டான். குழந்தை மனசு பாதிக்கும்னு உனக்கு தோணலையாமா? நீ அவனை குழந்தைக்கு காட்டி இருக்கவே கூடாது. அந்த உறவையே நீ மறைச்சிருக்கணும். அப்பா பிள்ளை உறவை ஏன் மறைக்கணும்? ஒருவேளை இவனுடைய ஸ்பரிசமும் குரலும் காரணமா அமைஞ்சு அவருக்கு நினைவு திரும்பலாம் இல்லையா? உமா, நீ நன்னா இருக்கணும். வர வர உன்னை பத்தி எனக்கு கவலையா இருக்கு. எங்களை விட்டு நீ போனாலும் போக மாட்டேங்கிற. அலுப்புடன் கூறினார். இது நடந்து 5ஆம் நாள் நடு இரவில் மோகன் முற்றிலும் அடங்கிவிட்டான். பொழுது விடிந்ததும் உமாதான் முதலில் கவனித்தாள். எப்பொழுது நடந்தது, எப்படி நடந்தது என்ற எந்த கேள்விக்கும் பதில் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் அவன் இறந்து விட்டான். உமா மட்டும்தான் கதறினாள். மற்றவர் யாரும் துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை. உமாவின் மாமனார் ராமநாதன், அவன் கஷ்டம் விடிஞ்சது என்று ஒரே வாக்கியத்தில் முடித்து விட்டார். உமாவின் பிறந்தகத்தினர் சனியன் தொலைஞ்சது. இனிமே உமாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்ற மகிழ்ச்சியை வெளிப்படையாக முகத்தில் காட்டினார்கள். மோகன் ஆபீஸில் உமாவுக்கு வேலை போட்டு கொடுத்தனர். உமா பிறந்தகத்திற்கு போக மறுத்து இங்கேயே தங்கிவிட்டாள். ராமநாதன் குழந்தையை தங்களிடம் கொடுத்துவிட்டு அவளை தாய் வீட்டுக்கு போய்விடுமாறு வற்புறுத்தினர். அப்பா, உங்க 2 பேருக்கும் பெண்ணாக இங்கேயே இருந்துடுறேன்ப்பா என்று அவள் சொல்லிவிட்டாள். மாதங்கள் ஆயின. ஒரு நாள் இரவு ஆனந்தன் அவனை தேடி வந்தான். உமா அப்போதான் விவாகரத்துக்கு சம்மதிக்கல. நீ சொன்ன காரணம் இப்போ சொல்லும் விதத்துல இல்ல. இப்ப நீ தாராளமா கல்யாணம் செய்துக்கலாம். நான் இப்போ ஒரு விதவை. ஆனா கையில ஒரு குழந்தை. எனக்கு புருஷனாக வர யார் முன் வருவார்கள்? அவளுடைய தந்திரமான கேள்வியின் வலையில் ஆனந்த் சிக்கிவிட்டான். என் ஃப்ரெண்ட் கௌசிக் உனக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கான். நீ கூட அவனை பார்த்துருக்க. அவள் திடீர் என்று கேட்டாள். அண்ணா, மாற்றாந்தாய்க்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? உனக்கே தெரியுமே. எதற்கு சம்பந்தமில்லாமல் இந்த கேள்வி என்பதை போல் அவளை குழப்பத்துடன் பார்த்தான். தெரியும், ஆனாலும் நீ சொல்ல. ஸ்டெப் மதர். கரெக்ட். ஸ்டெப் மதருக்கு மாஸ்குலைன் ஜெண்டர் என்ன? நீ என்ன எனக்கு கிளாஸ் ஏதாவது நடத்துறையா? இங்கிலீஷ் டீச் பண்றையா? சிறிது கோபம் கலந்த குரலில் கேட்டான். நிச்சயமா இல்ல. உன் கேள்விக்கு பதிலை பக்குவமா சொல்ல நினைக்கிறேன். ஸ்டெப் ஃபாதர். இந்த வார்த்தையை தமிழ் படுத்தி சொல்லு பார்ப்போம். ஆனந்தன் விழித்தான். என்ன அண்ணா, நெருடல் ஏற்படுறது இல்லையா? தமிழிலே வார்த்தையே அந்த உறவுக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த உறவே ஏற்படுறதில்ல, ஏத்துக்கிறதும் இல்லை. என்னை நன்னா மடக்கிட்ட உமா. நம்ம அம்மாவும் அப்பாவும் உன்னை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அது உன் கையில தான் இருக்கண்ணா. நீ ஒரு கல்யாணம் செய்துக்கோ. உனக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்படுத்திக்கோ. நாளடைவில் அவர்களுடைய சோகமும் மறைஞ்சிடும். என்ன விடு, உன் எதிர்காலத்தை பத்தி தான் எங்களுக்கு கவலை. அண்ணா, மோகன் அவராக இல்லாமல் அதுவாக கிடந்தபோது அவருடைய உயிர் விளக்கை எங்கே ஒளிந்திருக்கு என்று தேடிக்கொண்டே இருந்தேன். ஆனா அவர் உண்மையிலேயே இறந்ததும் அவர் உயிர் விளக்கு என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன். தீபன் தான் அந்த விளக்கு. என் எதிர்காலமும் அவன்தான். ஆனந்த் உடல் சிலிர்க்க தன் தங்கையை பெருமிதத்துடன் பார்த்தான். பெண்மணி இதழில் ஏப்ரல் 1997ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.